மகனே, மகளே, நீ இப்போது துன்பத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் மனம் காயமடைந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உன்னை மிகவும் சோர்வடையச் செய்திருக்கலாம். சில நேரங்களில் நீ அமைதியாக உட்கார்ந்து, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று உன் உள்ளத்தில் கேட்டிருக்கலாம். உன் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் விழுந்திருக்கலாம். உன் வலியை யாரிடமும் சொல்லாமல் உன் இதயத்தில் வைத்திருக்கலாம். ஆனால் இன்று ஒரு விஷயம் நினைவில் வை. உன் கண்ணீர் வீணாக விழுவதில்லை. உன் துன்பம் தேவனுக்கு தெரியாமல் போகவில்லை. கர்த்தர் உன் இதயத்தை பார்க்கிறார். உன் வேதனையை அவர் உணர்கிறார். பைபிள் சொல்லுகிறது, உடைந்த இதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் அருகில் இருக்கிறார். இன்று நீ பலவீனமாக இருப்பது போல தோன்றலாம். உன் வாழ்க்கை இருளாக இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் இது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. துன்பம் ஒரு பருவம் மட்டுமே. அது என்றென்றும் நீடிக்காது. ஒரு இரவு முழுவதும் இருள் இருந்தாலும் காலை வந்தால் வெளிச்சம் உதயமாகும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இந்த இருள் காலம் முடியும். கர்த்தர் உன்னை மறந்துவிடவில்லை. அவர் உன்னை கைவிடவில்லை. நீ விழுந்தாலும் அவர் உன்னை எழுப்புவார். நீ அழுதாலும் அவர் உன்னை ஆறுதல் அளிப்பார். நீ சோர்ந்தாலும் அவர் உனக்கு புதிய பலம் தருவார். இன்று நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். உன் பாரங்களை தேவனிடம் ஒப்படை. அவரிடம் சொல்லு, கர்த்தாவே, என் துன்பத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் கண்ணீரை நீர் காண்கிறீர். என் மனதை ஆறுதல் செய்யும். என் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை தரும். நினைவில் வை, நீ தனியாக இல்லை. தேவன் உன்னுடன் இருக்கிறார். இந்த துன்பம் கடந்து போகும். இந்த கண்ணீர் சந்தோஷமாக மாறும். ஒரு நாள் நீ மகனே, மகளே, நீ இப்போது துன்பத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் மனம் காயமடைந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உன்னை மிகவும் சோர்வடையச் செய்திருக்கலாம். சில நேரங்களில் நீ அமைதியாக உட்கார்ந்து, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று உன் உள்ளத்தில் கேட்டு இருக்கலாம். உன் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் விழுந்திருக்கலாம். உன் வலியை யாரிடமும் சொல்லாமல் உன் இதயத்தில் வைத்திருக்கலாம். ஆனால் இன்று ஒரு விஷயம் நினைவில் வை. உன் கண்ணீர் வீணாக விழுவதில்லை. உன் துன்பம் தேவனுக்கு தெரியாமல் போகவில்லை. கர்த்தர் உன் இதயத்தை பார்க்கிறார். உன் வேதனையை அவர் உணர்கிறார். பைபிள் சொல்லுகிறது, உடைந்த இதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் அருகில் இருக்கிறார். இன்று நீ பலவீனமாக இருப்பது போல தோன்றலாம். உன் வாழ்க்கை இருளாக இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் இது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. துன்பம் ஒரு பருவம் மட்டுமே. அது என்றென்றும் நீடிக்காது. ஒரு இரவு முழுவதும் இருள் இருந்தாலும் காலை வந்தால் வெளிச்சம் உதயமாகும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இந்த இருள் காலம் முடியும். கர்த்தர் உன்னை மறந்துவிடவில்லை. அவர் உன்னை கைவிடவில்லை. நீ விழுந்தாலும் அவர் உன்னை எழுப்புவார். நீ அழுதாலும் அவர் உன்னை ஆறுதல் அளிப்பார். நீ சோர்ந்தாலும் அவர் உனக்கு புதிய பலம் தருவார். இன்று நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். உன் பாரங்களை தேவனிடம் ஒப்படை. அவரிடம் சொல்லு, கர்த்தாவே, என் துன்பத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் கண்ணீரை நீர் காண்கிறீர். என் மனதை ஆறுதல் செய்யும். என் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை தரும். நினைவில் வை, நீ தனியாக இல்லை. தேவன் உன்னுடன் இருக்கிறார். இந்த துன்பம் கடந்து போகும். இந்த கண்ணீர் சந்தோஷமாக மாறும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து, அந்த கஷ்ட காலத்திலும் தேவன் என்னுடன் இருந்தார் என்று சொல்லுவாய். ஆகையால் இன்று நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் வரும். உன் இதயத்தில் மீண்டும் சமாதானம் வரும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை உயர்த்துவார். ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் காமெண்டில் ஆமேன் என்று பதிவிடுங்கள். நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு இந்த செய்தியை பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.